ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அது முக்கியமாக சிறுகடி காசை பற்றி 3 முக்கிய கேள்விகள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த கொஸ்டின் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் முன்னாடி அட்சய பாரதி இருக்காங்க இல்லையா, நம்ம ஜீவா ரோல் பண்ணுறவங்க, அவங்க வந்துட்டு ஒரு ரீல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலுடைய அஃபிஷியல் பேஜ் கூடயுமே கொலாப் பண்ணியிருந்தாங்க. யார் கூட அப்படின்னா, நம்ம ஸ்ரீதேவ் கூட, அதாவது நம்ம மனோஜ் கூட. ஸோ இவங்க கூட ரீல் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும், ஒருவேளை ஷூட் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா ஜீவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஷூட்லாம் ஜாயின் பண்ணலை. பட் ஒருவேளை இது வந்து ஓல்டு ரீலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, அது ஒரு நியூ ரீல் தான். ஸோ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ரீல்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்கெடியூல் எதுவும் வரலை, ஆல்மோஸ்ட் அதான் உண்மை. ஸோ அடுத்த ஸ்கெடியூல் வருது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி கிடையாது. ஸோ அது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். செகண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெற்றி ப்ரோ வந்து வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் நியூ சீரியல் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டேஸாக அவர் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்ற ஒரு சில ரீசன்ஸ்னால அவர் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து வேறு சேனலில் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, அவர் வந்து வேறு எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே சரி, வேறு எந்த ஒரு சீரியலுமே அவர் வந்து பண்ணலை. மேபி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அதில் வேணால் பிஸியாக இருக்கலாம். இல்லைன்னா வெப் சீரிஸ் வந்து அதுவும் கேட்டேன், வெப் சீரிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி மேக்ஸிமம் ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. பொதுவாக அவர் வந்து சொல்வார் நிறைய டைமு, சோஷியல் மீடியாஸில் வந்து அவர் அதிகமாக ஆக்டிவாக இருக்க மாட்டார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணணும், ஸோ மூவிஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பிஸியாக அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஸோ மேபி அதுவாக தான் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயே அவருடைய இது லைஃப் வேறு மாதிரி மூவ் ஆகிடும் அப்படின்னு யோசிக்கிறாரோ என்னவோ. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஸோ கெரியர் வைஸ் அவருக்கு ஒரு நல்ல க்ரோத் இருந்தால் நமக்குமே ஒரு சந்தோஷம் தான். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அண்டா காகசம் ஷோவில் வந்துட்டு சிறுகடி காசு டீம் வந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்குமே அண்டா காகசம் டீம்லேருந்து நம்ம எஸ்ஏ டீமுக்கு வந்து இது வரைக்கும் கால் பண்ணலை. ஸோ எபிசோட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேபி இன் ஃபியூச்சரில் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு டீமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ மகாநதி, ஆகா கல்யாணம், ஸோ அதுக்கப்புறம் மேபி சிறுகடி காசு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கூப்பிடலாம். ஸோ இது வரைக்கும் ஆனால் சிறுகடி காசு டீம் வச்சு அவங்க வந்து ஷூட் பண்ணலை. மேபி இதுக்கப்புறம் கூப்பிட்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அண்டா காகசம் ஷோவில் வந்து எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிலுமே கூட. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சிறுகடி காசை பற்றி குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப சீரியஸாக போகுது, ரொம்ப நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நானுமே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸு. ஸோ தொடர்ந்து எபிசோட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ மறக்காமல் பாருங்கள், அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்ட் மீட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.